விவரம் தெரிந்த வயதிலும் குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழிக்கிறார்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்த படுக்கை முன் செஞ்சிடுங்க, உடனே நிப்பாட்டிடுவாங்க. படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் பழக்கம் என்பது குழந்தைகளுக்கு பொதுவாகவே இருக்கும். இந்த பழக்கம் பெற்றோர்களுக்கு வருத்தமாகவும் சில சமயங்களில் எரிச்சலூட்டும் பிரச்சனையாகவும் அமைகிறது. ஆனால் இந்த பிரச்சனையை அலட்சியப்படுத்துவதோ பிறரிடம் இருந்து மறைப்பதோ சரியான நடைமுறை அல்ல. இது சீராக சிகிச்சை மூலம் குணப்படுத்தக்கூடியது என்பதை முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். பெரும்பாலான குழந்தைகள் 5 அல்லது 7 வயதுக்குள் படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் பழக்கத்தை விட்டுவிடுகிறார்கள். ஆனால் அந்த வயதிற்கு பிறகும் இது தொடருமானால் அது மன அழுத்தம், குழந்தை பருவ நீரிழிவு, சிறுநீரக பாதை தொற்று போன்ற உடல் மற்றும் மனநல காரணங்களால் இருக்கக்கூடும். எனவே மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியமாகும். குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் இப்படி படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தால் அந்த குழந்தைக்கும் அதே பழக்கம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். இது குடும்ப மரபால் ஏற்படும் ஒன்று. அதனால் இது குழந்தை குறைபாடாக கருதி அவமதிக்க வேண்டியது ஒன்றுமில்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் குழந்தைகள் தங்களுடைய சிறுநீர் பை நிரம்பியதும் கூட தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ள மாட்டார்கள். இதனால் தங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் படுக்கை நடையக்கூடிய நிலை உருவாகிறது. இது அவர்களது தூக்கத்தின் தன்மையை பொறுத்தே அமைகிறது. சிறுநீர் பை அளவு குறைவாக இருந்தால் இரவு முழுவதும் சிறுநீரை தாங்க முடியாமல் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அதேபோல் வாசோபிரசின் என்னும் ஹார்மோன் குறைவாக இருந்தால் இரவு நேரத்தில் சிறுநீர் உற்பத்தி அதிகரித்து இந்த பிரச்சனை அதிகம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மாலை நேரத்தில் குழந்தைக்கு அதிகமான திரவியங்கள், குறிப்பாக கஃபைன் அல்லது கார்போனேட் பானங்களை தவிர்க்க வேண்டும். பகல் நேரத்தில் திரவங்களை அதிக அளவில் கொடுத்து இரவு நேர சிறுநீர் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் பழக்கத்தை நாம் வளர்க்க வேண்டும். குழந்தை தூங்கும் பொழுது கழிப்பறையை பயன்படுத்தி தூங்கச் செல்லும் பழக்கம் இருந்தால் அது அவர்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரலாம். நள்ளிரவு நேரத்தில் அவர்களை எழுப்பி கழிவறைக்கு அழைத்துச் சென்று சிறுநீர் கழிக்க உதவ வேண்டும். இது படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் பழக்கத்தை தடுக்க உதவுகிறது. இது தவிர ஈரப்பதத்தை உணரும் சாதனங்களை பயன்படுத்தி குழந்தைக்கு எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்தலாம். சிகிச்சைக்காக மருத்துவர் சில சமயங்களில் இரவு நேர சிறுநீர் உற்பத்தியை குறைக்கும் மாத்திரைகளை பரிந்துரைக்கலாம். மேலும் வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் மற்றும் உறிஞ்சும் பேடுகளை பயன்படுத்தி பெற்றோர்களின் கவலையையும் குழந்தைகளின் மன அழுத்தத்தையும் குறைத்துக் கொள்ளலாம்.